Hi guys, this is Lekha. என்னோட ஃபர்ஸ்ட் இயர் விஸ்காமில் ஃபர்ஸ்ட் டே என்ன நடந்ததுன்னு தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஃபர்ஸ்ட் காலேஜ் போனேன். காலேஜ் தனியாக போனேன். அண்ட் தென் போன உடனே கேட்டில் வந்து எந்த பேரண்ட்ஸுமே விடலை. நான் அப்புறம் ஹாலுக்கு கூப்பிட்டு போனாங்க, ஆடிட்டோரியம் ஹாலுக்கு. அங்கே போனால் போய் பார்த்தா அத்தனை பசங்க, அத்தனை கேர்ள்ஸ், பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் நிறைய பேர், பயங்கரமான கூட்டம். என்ன பின்னாடி உட்கார வச்சுட்டாங்க. எதுவுமே முன்னாடி தெரியல. ஆனா வந்து மைக் இருந்ததுனால, ஸ்பீக்கர் இருந்ததுனால என்ன பேசுறாங்க எல்லாமே கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். ஃபேஸ் யாருதுமே நான் பார்க்கல அவ்வளவா. ஆம், போனோடனே கான்வெகேஷன் அட்டென்ட் பண்ணேன். சீஃப் கெஸ்ட் வந்திருந்தாங்க. அவங்க வந்து பயங்கரமா பேசியிருந்தாங்க. அவங்க வந்து 4 கீவேர்ட்ஸ் யூஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு ஒரு ஒரு ஸ்டோரி சொல்லிட்டு இருந்தாங்க. எங்களுக்கு 5 ஸ்டோரி கிட்டத்தட்ட சொன்னாங்க. ஒரு ஒரு கீவேர்டுக்கும் வந்து ஒரு ஒரு ஸ்டோரி சொன்னாங்க. சி சொன்னாங்க. ஆக்சுவலி 4 சீஸ். ஃபர்ஸ்ட் சி வந்து டோன்ட் கேர் அப்படின்னு சொன்னாங்க. யார் என்ன சொன்னாலும் கேர் பண்ணிக்காதீங்க. என்னன்னா, யாராச்சும் உங்ககிட்ட நெகட்டிவா பேசுறாங்க, உன்னால முடியாது சொல்றாங்கன்னா அதை கேரே பண்ணிக்காதீங்க அப்படின்னு சொன்னாரு. அதுக்கு அடுத்தது வந்து அதுக்கு அடுத்தது வந்து நல்லா கம்யூனிகேட் பண்ணணும் அப்படின்னு சொன்னாரு. அண்ட் தென் வந்து கன்சிஸ்டன்சி வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொன்னாரு. கன்சிஸ்டன்சினா ரெகுலரா வந்து ஒரு ஒர்க்கை பண்றது. அது ஒரு ரெகுலரா பண்ணிட்டே இருந்தோம்னா நம்மளுக்கு வந்து நல்லதா முடியும் அப்படின்றதுனால கன்சிஸ்டன்சி ரொம்ப முக்கியம் அப்படின்ற மாதிரி சொன்னாரு. அண்ட் தென் வந்து பிடிச்ச வேலையை பண்ணணும். பிடிச்ச வேலையை பண்ணா எவ்வளோ இது பண்ணாலும் நம்மளுக்கு சலிக்கவே சலிக்காது அப்படின்றதுக்கு அவரோட உண்மையான ஸ்டோரி, வெரி இன்ஸ்பைரிங் ஸ்டோரி எல்லாம் வந்து எங்களுக்கு சொன்னாரு. மீன் தட் அவர் என்ன சொன்னாரு, அவங்க அப்பாக்காக வந்து காலேஜ் படிச்சேன். அவங்க அப்பா சொன்ன காலேஜ் தான் படிச்சேன்னு சொன்னாரு. ஆனா அதுக்குள்ளேயே வந்து டீப்பா ஒரு கோர்ஸ் படிச்சாரு அவரு. அது அவருக்காக செலக்ட் பண்ணது. அதை வந்து அவர் டிஸ்டிங்ஷன்ல பாஸ் பண்ணேன். நான் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் தான். ஆனா வந்து எனக்காக அப்படின்னும் போது செல்ஃபிஷா நான் யோசிச்சேன். எனக்காக பண்ணும்போது நான் டிஸ்டிங்ஷன்ல பாஸ் பண்ணேன் அப்படின்ற மாதிரி ஒரு சில இன்ஸ்பைரிங் ஸ்டோரிஸ்லாம் சொன்னாரு. அவரோட ஒரிஜினல் இன்ஸ்பைரிங் ஸ்டோரி சொன்னாரு. அதனால நம்மளுக்காக அப்படின்னு ஒன்று பண்ணும்போது நம்ம வந்து அப் டு த லெவல் ஒர்க் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னாரு. அண்ட் தென் த ஃபோர்த் சி இஸ் அவுட் ஆஃப் த கம்ஃபர்ட் ஜோன். உங்களோட கம்ஃபர்ட் ஜோனை விட்டு நீங்கள் வெளியில் வந்தீங்கன்னா உங்களால் எதை வேணாலும் அச்சீவ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி வந்து பயங்கர ஒரு ஸ்டோரிஸ் எங்களுக்கு சொல்லிட்டு இருந்தாரு. பட் ஆனால் லாஸ்ட்டில் வந்து எங்களுக்கு கொஞ்சம் போர் அடிச்சுது. ஆனாலும் வந்து இன்ஸ்பைரிங்காக தான் இருந்தது. டயர்ட் ஆகிட்டோம் நாங்கள், அவ்வளோதான் மேட்ரு. 2 hours கிட்ட வந்து அவர் ஸ்டோரி சொல்லிகிட்டே இருந்தார். நாங்கள் கேட்டுக்கிட்டே இருந்தோம். அண்ட் தென் ஆஃப்டர் தேட் எப்பவும் போல் காம்பேரிங்கில் அவுட் ஆஃப் தேங்க்ஸ் எல்லாமே முடிச்சுட்டு ரெஃப்ரெஷ்மெண்ட் தந்தாங்க எங்களுக்கு காலேஜில். கொடுத்த உடனே கிளாஸ்க்கு வந்து பிரிஞ்சு போங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளாஸ்க்கு வந்து எங்களோட ரெஸ்பெக்டிவ் கிளாஸ் டீச்சர்ஸ் வந்து கூப்பிட்டு போனாங்க. அண்ட் தென் கிளாஸ் டீச்சர் என்ன பண்ணாங்கன்னா வந்து எங்ககிட்ட சொல்லியிருந்தாங்க, இந்த மாதிரி ஃபோட்டோஸ், ஜெராக்ஸ் எல்லாமே வந்து எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதெல்லாமே எடுத்துட்டு சப்மிட் பண்ணிட்டு கிளாஸ் டீச்சர் வந்து அவங்கள பற்றி இன்ட்ரோ பண்ணாங்க. அவங்க 2 சப்ஜெக்ட் எடுக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இந்தந்த சப்ஜெக்ட் அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. அண்ட் தென் நிறைய டிஃப்ரெண்ட் இருந்தது. எங்களுக்கு டைம் டேபிள் தந்தாங்க. டிஃப்ரெண்ட் சப்ஜெக்ட்ஸ் இருக்குது விஸ்காமில், நான் சொல்கிறேன். அண்ட் தென் என்ன பண்ணாங்கன்னா, கிளாஸ் டீச்சர் வந்து பிரேக் விட்டாங்க. நாங்கள் எல்லாம் சாப்பிட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்தோம். ஆஃப்டர் தட் கிளாஸ் டீச்சர் வந்து எல்லா டீச்சர்ஸ்க்கும் இன்ட்ரோ கொடுத்தாங்க. அண்ட் தென் வி ஆல்சோ கேவ் இன்ட்ரோ அபவுட் அவர் செல்ஃப்ஸ். எல்லாருமே வந்து ஃப்ரெண்ட்லியாக பழகினாங்க. வெரி குட். ஆனால் வந்து என்னோட சீனியர் என்ன சொன்னாங்கன்னா வந்து, ஃபர்ஸ்ட் இயரில் உனக்கு ஒரு கேங் இருக்குமா, செகண்ட் இயரில் வந்து செட் ஆகிற கேங் தான் உனக்கு அப்புறமா வந்து லைஃப் லாங் வருவாங்க, ஃபர்ஸ்ட் இயர் கேங் வந்து வரமாட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. லெட்ஸ் சி என்னோட லைஃப்பில் என்ன நடக்குது நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். அப்புறம் வந்து எல்லாருமே அவங்க இன்ட்ரோ கொடுத்த பிறகு எங்கள் மேம் வந்து கொஞ்சம் வயசானவங்க, ஆனால் வந்து பயங்கர இன்ட்ராக்டிவாக பயங்கர மோட்டிவேஷ்னலாக பேசிட்டு, அண்ட் தென் விஸ்காம் டிபார்ட்மெண்ட் அப்படின்றதுனால நாங்கள் வந்து என்னென்ன படம் பார்ப்போம் அப்படின்னு அப்படியே ஜாலியாக போயிடுச்சு. என்னென்ன படம் பார்ப்போம், யார் யார் என்னென்ன சீரீஸ் பார்ப்போம், இதெல்லாம் இப்போ ட்ரெண்டியாக போகுது, கிப்லி ஆர்ட்னா என்ன, கிப்லி ஆர்ட் பற்றிலாம் பார்த்தோம் நாங்கள். மீனட் இதெல்லாம் வந்து சாப்டரில் வந்து இன்க்ளூட் ஆகலை. ஃபர்ஸ்ட் டே அதுவுமா வந்து எந்த கிளாஸும் எடுக்க மாட்டாங்க. சும்மா ஒரு பேசிக் ஐடியா, யார் யார் என்னென்ன பண்ணுவாங்க, என்னென்ன இன்ட்ரெஸ்ட், அந்த மாதிரிலாம் வந்து கேட்டாங்க.
எல்லாருமே எல்லாத்தையுமே சொன்ன பிறகு தென் லஞ்ச் பிரேக் வந்தது. வியர்டா நான் மட்டும் என் கிளாஸ்ல எத்தனை பேருனா வந்து ஒரு 35 மெம்பர்ஸ்ல 8 கேர்ள்ஸ் தான். அதில் 2 கேர்ள் ஆப்சென்ட். தென் 6 கேர்ள்ஸில் நான் மட்டும் லஞ்ச் எடுத்து சாப்பிட்டுட்டு இருந்தேன். ஆஃப்டர் தட் நான் என்னோட ஃப்ரெண்டை வந்து இன்சிஸ்ட் பண்ண சாப்பிடி லைக் தட். தென் அவளும் வந்து எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சா. பாய்ஸ் யாருமே சாப்பிடல. அண்ட் தென் கேர்ள்ஸ் எல்லாருமே சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். ஒரு மாதிரி வியர்டாக இருந்தது. ஆனால் யூனிக்காக எனக்கு ஃபீல் ஆச்சு. ஜாலியாக தான் இருந்தது. எனக்கு ஒரு மாதிரி நான் மட்டும் தனியாக நிற்கிறேன் அப்படின்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நிறைய பேர் வந்து அந்த இன்ட்ரோ கொடுத்தாங்களே டீச்சர்ஸ், அந்த டீச்சர்ஸ் எல்லாமே கூட வந்து நிறைய இன்ஸ்பைரிங் ஸ்டோரிஸ் சொன்னாங்க. இதெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணணும், இதெல்லாம் ஃபாலோ பண்ணக்கூடாது, எல்லாமே வந்து எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. தென் ஒரு பக்கம் வந்து சீனியர் அக்காங்கெல்லாம் வந்து துடிச்சிட்டு இருந்தாங்க. நாங்கள் போயிட்டு பேசணும் ஜூனியர்ஸ் கிட்ட அப்படின்ற மாதிரி, அதெல்லாமே வந்து துடிச்சிட்டு இருந்தாங்க. எங்களுக்கு அதெல்லாம் பார்க்கும்போது காமெடியா இருந்தது. வந்து 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 டீச்சரை டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருந்தாங்க. எங்க கிளாஸ் டீச்சர் தான் வந்து எடுத்துட்டு இருந்தாங்க. ஒரு 2 பீரியட்ஸ் தான் நடந்தது. அண்ட் தென் லஞ்ச் பிரேக். இது 3 தான் நடந்தது. அது வரைக்குமே நாங்க வந்து இன்வொகேஷன்ல தான் இருந்தோம். 3 பீரியடுமே வந்து 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 சீனியர்ஸ் அண்ணாலாம் வந்து டீச்சரை வந்து கூப்பிட்டு, மேம் நாங்க பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. என்ன பேச போறாங்க தெரியல. ஆனா வந்து பேசணும் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. எங்களை விட அவங்க ரொம்ப ஆர்வமா இருந்தாங்க. எங்களை பத்தி இன்ட்ரோ கேட்கறது, அந்த மாதிரி சம்திங் அவங்க இன்ஸ்ட்ரக்ஷன் தரது எல்லாமே எங்களை விட அவங்க ரொம்ப ஆர்வமா இருந்தாங்க. யார் அந்த ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்ட்டு. ஒரு மாதிரி நல்லா தான் இருந்தது. எல்லாருமே சிரிச்சுக்கிட்டு வாய் வலிக்க வலிக்க சிரிச்சுட்டு இருந்தோம் எல்லாருமே. அவங்க ஸ்டோரி சொல்லிட்டு. அண்ட் தென் நிறைய பேர் நருட்டோ பார்க்கறது, ஃப்ரீ ஃபயர் பத்தி பேசணும், நிறைய கேமிங் பத்தி பேசணும், நிறைய சீரீஸ் பத்தி பேசணும், அது மாதிரி எல்லாத்த பத்தி பேசணும். இதுதான் வந்து விஸ்காம் டிபார்ட்மெண்ட்ல ஃபர்ஸ்ட் டே நடக்கும். நீங்க எந்த ஒரு டிபார்ட்மெண்ட்டா இருந்தாலுமே வந்து ஃபர்ஸ்ட் டே என்ன நடக்கும்னா, அவங்கள பத்தி செல்ஃப் இன்ட்ரோ, அண்ட் தென் டீச்சர்ஸ் வந்து அவங்க எப்படியா இருந்தாலும் யாராச்சும் ஒருத்தவங்க அட்வைஸ் ஆர் மோட்டிவேஷன் ஸ்பீக் ஏதாச்சும் ஒன்று பண்ணுவாங்க. டீச்சர்ஸோட இன்ட்ரோ, அண்ட் தென் சீஃப் கெஸ்ட் அப்படி இன்வொகேஷன் வச்சாங்கன்னா சீஃப் கெஸ்ட் வந்து பேசுறது, காலேஜை பத்தி பேசுறது, காலேஜ்குள்ள என்ன பண்ணணும் அதெல்லாமே வந்து சொல்றது. இதுதான் மோஸ்ட்லி இருக்கும். திஸ் இஸ் ஹவ் மை டே கோஸ் ஆன். இப்படிதான் வந்து போச்சு என் டே. ஆனால் ஜாலியாக இருந்தது. வெரி என்ஜாயபிள் டிபார்ட்மெண்ட் தான். என்னோட சீனியர் சொன்ன ஒரே வார்த்தை, எல்லாரையும் ஈஸியாக நம்பிடாத. அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா, உன்னோட ஹார்ட் டச்சிங் ஃப்ரெண்ட் கிட்ட மட்டும் உன்னோட பர்சனல் ஷேர் பண்ணிக்கோ, ரொம்ப பர்சனலாக ஷேர் பண்ணிக்கோ, வேற யார்கிட்டயும் பர்சனலாக ஷேர் பண்ணணும்னு அவசியம் கிடையாது, எதையாச்சும் சொல்லி சமாளிச்சிரு, வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அவங்க. நான் அதை இன்னைக்கு ஃபாலோ பண்ண நினைக்கிறேன். என்னை பற்றி நிறைய இன்ஃபர்மேஷன்லாம் நான் தரல. இந்த யூடியூப் சேனல் இருக்கிறது கூட வந்து நான் வந்து கிளாஸ் ரூமில் தரல. ஏன்னா வந்து கேட்டாங்க மேம், ரியலாக கேட்டாங்க, யூடியூப் சேனலை யாராச்சும் வச்சுருக்கீங்களா அப்படின்னு கேட்டாங்க. நான் ஏற்கனவே டான்ஸ் போஸ்ட் பண்ணியிருக்கேன், ஆனால் வந்து நான் யாருக்குமே தரல. இது வந்து நான் பிஎஸ்சி விஸ்காம் ஃபர்ஸ்ட் இயர் ரெகுலரில் பண்ணுறேன். அண்ட் தென் பிஎஃப்ஏ பரதநாட்டியம் நான் வந்து கரஸ்பாண்டன்ஸில் பண்ணுறேன். அதை பற்றின வீடியோஸ் கூட நான் உங்களுக்கு வந்து போடுவேன். ஃபர்ஸ்ட் செம்லேருந்து செகண்ட் செம், தேர்ட் செம் எல்லா செம்லும் போடுற பிஎஃப்ஏ பரதநாட்டியம் டிஸ்டன்ஸ் எஜுகேஷனில் பண்ணுறேன் நான். இது டிஸ்டன்ஸ் எஜுகேஷனில் பண்ணுறது பிஎஃப்ஏ பரதநாட்டியம் வந்து நான் அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் பண்ணுறேன். யாருக்காச்சும் வேணும் அப்படின்ற கேஸில் நான் தியரி ஆஃப் டான்ஸ், ஹிஸ்ட்ரி ஆஃப் டான்ஸ் அதெல்லாமே வந்து போஸ்ட் பண்ணலான் இருக்கேன். வீடியோஸ் அந்த புக்கெலாம் எக்ஸ்பிளைன் பண்ணி போஸ்ட் பண்ணலான் இருக்கேன். அதனால் என்னை சப்போர்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு வந்து முடிஞ்ச அளவுக்கு எனக்கு தெரிஞ்ச எல்லா இன்ஃபர்மேஷனும் கொஞ்சம் கரெக்டாக கொடுக்குறேன். நீங்களும் அதை கிராஸ் பண்ணிக்கோங்க. தட்ஸ் இட். தேங்க்யூ ஆல் ஃபார் டுடே. நான் இன்னைக்கு ரொம்ப வந்து சந்தோஷமாக இருக்கேன். நான் இன்னைக்கு ரொம்ப கிராட்டிடியூடாக இருக்கேன் எல்லாருக்குமே. நான் லாஸ்ட்டாக எல்லாருக்குமே தேங்க்யூ சொல்லிக்க நினைக்கிறேன். டீச்சர்ஸ் அண்ட் தென் ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து எல்லாருக்குமே, அண்ட் தென் பார்க்குற வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே தேங்க்ஸ். ஓகே, சப்போர்ட் லேகா அஃபிஷியல் விஸ்காம் அண்ட் பிஎஃப்ஏ டான்ஸ் which is Bharatanatyam. So thank you all. This is signing off from Lekha.